கோவையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து வியாபாரிகள் பாதித்துள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கோவை பகுதியில் எம்ஜிஆர் மார்க்கெட் வியாபாரிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? மாநகராட்சி நிர்வாகம் நீரை அகற்ற என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது? வணக்கம். ரெட் அலர்ட் மழை எச்சரிக்கை எதிரொலி காரணமாக மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சந்தையில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக 30க்கும் மேற்பட்ட கடைகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் பலவும் தண்ணீரில் வீணாக செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. கடந்த மே மாதமே விடுக்கப்பட்ட அந்த ரெட் அலர்ட்டின் போது இந்த மார்க்கெட்டில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியாக இருந்தது. அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவர்களுடைய விற்பனை பொருட்களை விற்க முடியாமலும் பொதுமக்களும் வியாபாரிகளும் உள்ளே வர முடியாத சூழல் இருந்தது. மாநகராட்சி நிர்வாகம் கடந்த முறை கோரிக்கை வைத்தும் அவர்கள் இதுவரை பணிகள் சரி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை தற்போது மீண்டும் வியாபாரிகள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்காங்க. விரைந்து இந்த மழைநீரை தேங்கிய மழைநீரை வெளியேற்ற வேண்டும். அதே சமயம் மழைநீர் தேங்காதமாறும் சேரும் சகதியும் ஆகாதமாறு தளம் அமைத்து கொடுத்தால் விற்பனை பொருள் எளிதாக எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. மாநகராட்சி தரப்பில் விரைந்து அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. மாநகர் பகுதியில் வேறெங்கும் மழைநீர் தேங்காதனால் இந்த மார்க்கெட்டில் மட்டும் தண்ணீர் தேங்கி இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.